இன்றைய நாள் ஒரு சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஒரு சிந்தனை நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போவது எங்களுடைய இந்த உடலை பற்றி, அடுத்தது உயிரை பற்றி. இந்த உடல் என்பது இந்த பூமிக்கு உரியது. அந்த உயிர் என்பது பரலோகத்துக்குரியது, இல்லாட்டி கடவுளுக்குரியது. பைபிள் சொல்லுகிறது ஆவி, ஆத்மா, சரீரம் என்று சொல்லி. ஆனால் எங்களுக்கு அந்த ஆவி, ஆத்மாவை பெருசா தெரியாது. ஆனால் இது அந்த சபைகளில் ஆத்மாவை கதைப்பார்கள். புது ஆத்மா வந்தது, இல்லாட்டி ஆத்மாக்களை கொண்டு வாங்கள், இப்படியாக சொல்லுவார்கள். இல்லாவிட்டால் ஒரு மனிதன் இறந்த பிறகு ஆத்மா என்று சொல்லுகிறோம். அந்த ஆத்மா நரகத்துக்கு போய்விட்டது, இல்லாட்டி ஆத்மா பரலோகத்துக்கு போய்விட்டது, இப்படியாக சொல்லுவோம். அதுக்கிடையில் இந்த ஆத்மாவை யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த உயிரும் உடலும் தான் செயல்படுகிறது. இந்த உடல் இல்லாமலும் உயிரால் இருக்க முடியாது. அந்த உயிர் இல்லாமலும் இந்த உடலால் செயல்பட முடியாது. இந்த உடலுக்கு ஏதும் பிரச்சனைன்னு சொன்னால், அதாவது ஒரு கத்தி வெட்டி காயம் வந்தால் இந்த உயிர் துக்கப்படுகிறது. அதே மாதிரி ஒரு வியாதி வந்து விட்டால், இல்லாட்டி கஷ்ட துன்பம் வந்தால் இந்த இந்த உயிர் துக்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த உடலுக்கு ஏதும் பிரச்சனை வரும்போது இந்த உயிர் கவலைப்படுகிறது. அதை விட இந்த உடல் வாழ்ந்து முடித்து வியாதி துன்பம் வந்து இறக்கும்போது இந்த உடல் மண்ணுக்குள்ளே போய் விடுகிறது, மண்ணாகி விடுகிறது. அதற்கு காரணம் மனிதனை கடவுள் மண்ணினால் உருவாக்கினார் என்று சொல்லி பைபிள் சொல்லுது. மண்ணினால் மனிதனை செய்து ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே கடவுள் ஊதினார்ன்னு சொல்லி பைபிள் ஆதியாகமத்தில் வாசிக்கலாம். ஆனால் இந்த மனிதன் தேவ சாயலாக படைக்கப்பட்டன்னு சொல்லி பைபிள் சொல்லுகிறது. கடவுளும் எங்கள் சாயலாக இருக்கிறார்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ நாங்கள் கடவுள் சாயலாக இருக்கிறோம். ஆனால் கடவுளுடைய செயலை இழந்து விட்டோம். அதற்கு காரணம் எங்களுடைய பழக்க வழக்கங்கள். ஒரு மதத்தை பொறுத்துத்தான் அந்த உடல் செயல்படுகிறது. எந்த மதத்தில் அந்த கலாச்சாரம் எந்தெந்த கலாச்சாரமோ அந்த கலாச்சாரத்தில் சொல்லி கொடுக்குறத மாதிரி இந்த உடல் செயல்படுகிறது. சின்ன வயசுலேருந்து அந்தந்த தாய் தகப்பன் அந்தந்த மதத்தை பற்றி சொல்லி கொடுக்கும்போது இது அப்படியே வளருகிறது. ஆனால் இந்த உயிர் தேவனோடு உறவில் இருக்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு நாளுமே தேவனோடு தொடர்பில் இருக்கும். ஆனால் இன்றைய இந்த உலகத்தில் நாங்கள் தேவனை மறந்து விட்டோம். சிந்திப்பதற்கு நேரமில்லை. பல கடவுள்களை கும்பிட்டு வருகிறோம். இந்த உயிர் கடவுளுக்கு சொந்தமானது. ஆனால் நாங்கள் கடவுளை மறந்துவிட்டு செயல்படுகிறோம். ஒவ்வொரு நாளுமே காலையில் எழும்பினவுடனே கண்ணாடிக்கு முன்னுக்கு நின்று எங்கள் முகத்தை பார்க்குறோம், அழகுபடுத்துகிறோம். எங்கள் உடலைத்தான் நாங்கள் அழகுபடுத்துகிறோம், அழகாக இருக்கிறோம், வடிவாக இருக்கிறோம் என்று சொல்லி பெருமை கொள்ளுகிறோம். ஆனால் இந்த உயிரை யாரும் மதிப்பதில்லை. இந்த உயிர் இல்லாமல் உடலால் வாழ முடியாது. இருந்தும் இந்த உயிரை
யாரும் சிந்திப்பதில்லை. இந்த உயிரை உடலுக்குள்ள வைத்த கடவுளுக்கு யாரும் நன்றி சொல்வதில்லை. அதை சொல்லிக் கொடுக்க எங்களுடைய தாய் தகப்பன் மறந்து விட்டார்கள். மறந்து விட்டார்கள் என்று சொல்வதை விட அவர்களுக்கு அது தெரியாது. அந்த சிந்தனை அவர்களுக்கு வரவில்லை. ஒரு சிலர் தான் அதை சொல்லிக் கொடுக்கிறார்கள். கடவுள் இருக்கிறார், கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும், எங்களை படைத்த கடவுள், எங்களுக்கு உயிர் தந்த கடவுள் என்று சொல்லி ஒரு சிலர் தான் நன்றி சொல்லுகிறார்கள். ஆனால் பல பெண்கள் அழகிருந்தும் மேலும் அழகுபடுத்துவார்கள். நாங்கள் எங்களுடைய உடல் இந்த மண்ணுக்குரியதாக இருந்தாலும் எங்களுடைய உயிர் பரலோகத்துக்குரியது. அது என்றாவது ஒரு நாள், அதுக்கு வயது இல்லை. சில நேரம் சிறு வயதில் இருக்கிறார்கள், 1 வயதோ 2 வயதோ, இப்படி வயது கட்டுப்பாடு இல்லை. 90 100 வயது வரைக்கும் சிலர் இருப்பார்கள். அப்போ அந்த உயிர் இருந்துவிட்டு எப்போவாவது அந்த தேவனிடம் அவர் அனுப்பின இடத்துக்கே போய்விடும். இந்த உடல் மட்டும் மண்ணுக்கு போய்விடுகிறது. அந்த உயிர் போனால் இந்த உடலுக்கு மரியாதை இல்லை. உதாரணத்துக்கு அமெரிக்காவில் ஒரு பாடகி, அவ மேடைக்கு வந்தாலே நிறைய சனக்கூட்டம் அவ தேடி வரும், நிறைய பணம் கொட்டும். அவ ஒரு நாள் இறந்த பிற்பாடு அந்த 4 நாள் கழித்து இறந்து 4ஆம் நாத்து அவவை அடக்கம் பண்ணி விட்டார்கள். அவட அந்த உயிர் போன பிறகு இந்த உடல் தேவைப்படவில்லை. அவருக்கு அந்த உடலுக்கு மரியாதை இல்லாமல் போய்விட்டது. அப்போ அந்த உயிருக்குத்தான் மரியாதை இருக்கின்றது. உயிர் இருந்தால் தான் உடல் வாழும். ஆனால் நாங்கள் இந்த உயிரை மறந்து விட்டோம். நாங்கள் இந்த உடல் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும், உயிரோடு வாழ்ந்தாலும், நாங்கள் எப்போவும் சிந்தனை இருக்க வேண்டும். இந்த உயிர் இந்த உலகத்துக்கு உரியதில்லை. இது எப்போவாவது என்றைக்காவது ஒரு நாள் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி அந்த சிந்தனை நாங்கள் வாழும்போதே இருக்க வேண்டும். அப்போதுதான் எங்களுக்கு பெருமை வராது. நான் தான், எல்லாம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அந்த பெருமைத்தனம் இருக்காது. இந்த உலகத்தில் வாழும்போதே நாங்கள் எங்களால் முடிந்த நன்மைகளை பிறருக்கு செய்ய வேண்டும். நான் எனது குடும்பம் என்று வாழ்ந்தால் அந்த உயிர் போகும்போது அது ஒரு பலனையும் கொண்டு போகாது, வரும் உயிராகவே போகும். ஆனால் இங்கு நாங்கள் பூமியில் நன்மை செய்யும்போது தான் அது போகும்போது ஒரு நிறைவோடு போகும். கடவுளுக்கு முன்னுக்கு அது தலை நிமிர்ந்து நிற்கும். எனவே நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்தவர்களாக இருந்தால், இயேசுவே எங்களுக்கு இந்த உயிரை தந்ததுக்கு நன்றி, எங்களை இந்த உலகத்தில் வாழ வைத்ததுக்கு நன்றி என்று சொல்லி நாங்கள் இந்த பூமியில் இருக்கும்போது சொல்ல வேண்டும். எங்கள் பாவங்களை மன்னிங்கள் என்று சொல்லி சொல்ல வேண்டும்.
எங்களுக்கு முந்தியோர் செய்த பாவங்கள் அப்படியே எங்கள் சந்ததிக்கு வருமாம். அதனால் நாங்கள் இந்த உயிரோடு இருக்கும்போதே பாவ மன்னிப்பு கேட்கும்போது எங்களுடைய அடுத்த சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி இன்றைய நாள் ஒரு சிந்தனை நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.